Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது எனக்கு லோன் கொடுத்த அப்ளிகேஷனை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதாவது அதை ரெஃபர் பண்றேன், ப்ரொமோட் பண்றேன் அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ எனக்கு இப்படிலாம் லோன் கொடுத்தாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நான் ரொம்ப வந்துட்டு பைசா இல்லாத டைம்ல நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றதுல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு லோன் கொடுத்த ஒரு அப்ளிகேஷன் யாருன்னா கேஷ்பீன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். அது இப்போ கிடையாது, அது வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல நிறைய இஷ்யூ வந்ததுனால அந்த அப்ளிகேஷன் டோட்டலா வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் என்னன்றது எக்ஸாக்ட்லா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து ரீபேமெண்ட் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பற்றி வந்து யோசிக்க முடியல. அதை பற்றி இப்போ கூட வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. ஸோ பிளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷனை எப்படி எந்த ஒரு ட்ரஸ்ட்டில் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நான். ஸோ இந்த அப்ளிகேஷனை கூட சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிளே ஸ்டோரில் இருக்கிறத டெவலப் பண்ணும்போது இங்கே அதிக பஞ்சாயத்து அப்படின்றது வருது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கேஷ்பீன் அப்படின்றது வந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் 5000 அப்படின்றது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 10,000 அப்படின்றது வந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்குள்ள நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் போகலான்னு போகும்பொழுது டோட்டலாக அப்ளிகேஷன் இல்லாமல் போச்சு. அடுத்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மணி டேப் அப்படின்றதுங்க. ஸோ மணி டேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயோ பே, மணி டேப் இதெல்லாமே ஒன்று தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃப்ரீயோ பேல தான் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10,000 லிமிட் அப்படின்ற ஒரு பே லேட்டர் கான்செப்ட்ல, அதாவது இப்போ 1ஆம் தேதி எடுத்தோம்னா 30ஆம் தேதி வட்டியே இல்லாமல் அதை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணிடணும். ஸோ அந்த கான்செப்ட்ல எனக்கு வந்துட்டு அந்த லோன் ஆப் அப்படின்றது லோன் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட வந்துட்டு என்னன்னே தெரியல. அது வந்துட்டு அடுத்தது மணி டேப்ல எலிஜிபிலிட்டி இருக்கு, அதை எடுக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. நானும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனேன். கிளிக் பண்ணி உள்ள போனோடனே 6000 லோன் கொடுத்தாங்க. ஸோ 6000 லோனாக கொடுத்தாங்க. 5 மாசம் திரும்ப ரீபேமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்தாங்க. மாசம் கம்மியான அமௌண்ட் இஎம்ஐ கட்டுற மாதிரி தான். நான் ஜஸ்ட் வந்துட்டு அதை கிளிக் தான் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சுன்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த பே லேட்டர் 10,000 அப்படின்றது டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த 6000 மட்டும் தான் கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 6000 தாண்டவே கிடையாது இந்த அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி. அடுத்தது வந்துட்டு நான் வந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மணி வியூ. ஸோ அதில் லோன் எடுத்து ஆப்வியஸாக வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணல, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் என்னங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் அமையல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிங் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ள போறேன். ஸோ இந்த ரிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 2000 ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு 56,000 ரூபா வந்துட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்றதை வச்சு கொடுத்துருக்காங்க. பட் ஏன் எனக்கு எலிஜிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க. இன்கம் ப்ரூஃப் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது ப்ராசஸ் எனக்கு என்னன்னா, அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த எலிஜிபிலிட்டி வராமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபியர் இருந்தது. அதனால அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்குங்க, நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றதுல இருக்குது. பட் இப்போ எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதான் இருக்கு. ஸோ ஒரு அப்ளிகேஷனை ட்ரை பண்றோம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் இத்தனை வருஷங்கள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, அதிகபட்சமா ஹையர் த அமௌண்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தாங்க இருக்கு. இப்போ அந்த மணி வியூ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் த அமௌண்ட் இருக்கு, நவி அப்ளிகேஷன்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஃப்ஜி வந்துட்டு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பஜாஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹையர் த அமௌண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஆனா இங்க மெஜாரிட்டி அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்மியான தொகையை கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. நம்மளே டெஸ்ட் பண்றாங்களாமா, எங்களே அவாய்ட் பண்றாங்களாமா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி தான் நீங்க லோன் ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே இவங்க மூவ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா அப்ப தயவு செய்து முதல்ல அந்த உங்களுடைய லோன் அமௌண்ட் எவ்வளோன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி படிப்படியா 2000 அப்புறம் 3000 அப்புறம் 4000 6000 5000 இப்படி ஏறிட்டு போனா 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போகாம ஒரு அப்ளிகேஷன், ஸோ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபா தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆப்வியஸா நீங்க 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய ஒரு 5 லட்ச ரூபா அப்டு கொடுக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% வாய்ப்புகள் அதிகம். அதுவே வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ள போனீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 90% வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்றேன், 90% கணக்கில் சொல்றேன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்படின்றது வரும். கிரெடிட் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க, சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, இன்கம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடங்கி தான் இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது வருது. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, நம்ம ஒரு 50,000 தேவைன்னா ஒரு 30,000 ரூபாய் தேவை அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்னா 50,000 அப்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1 லட்ச ரூபா தேவை அப்படின்னா அப்டு வந்துட்டு 1,50,000 ரூபா இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 90% ஆஃப் த மணி வந்துட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய அப்டு அமௌண்ட் வந்து 90% எதிர்பார்க்குறோம். அதை தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா தருவாங்க தான். ஆனால் அதுக்கு இன்னும் பக்காவாக நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது இருக்கணும். ஒரு பெரிய தொகைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அந்த அப்ளிகேஷன் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் தராங்க, 5 லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் தராங்கன்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வேணும் அப்படின்ற பட்சத்தில். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பேங்க் அப்ரோச் பண்ணி பேங்க் மூலிமா ட்ரை பண்ணுறது இட்ஸ் பெட்டர் வே. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5000, 2000, 3000, ஏன்னா அந்த டைமில் அது ஒரு பெரிய அமௌண்ட். ஏன்னா லாக்டவுனு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் எப்போவோ சென்னை வந்து ஆரம்ப காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் 10 பைசா இல்லாமல் ஏதோ இருக்கிறது கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் எனக்கு வந்துட்டு 340 ரூபாயா 412 ரூபாயா வந்துட்டு இதில் போட்டான். இதில் பிரான்ச் அப்ளிகேஷனில் போட்டிருந்தாங்க. மறந்துட்டேன் பாருங்க, இப்போ ஞாபகம் வருது பாருங்க. அந்த அப்ளிகேஷனில் நான் வந்துட்டு மறந்தே போயிட்டேன். அந்த காசு எனக்கு வந்ததே அது எப்பயோ வந்துட்டு இருக்குது, நான் மறந்தே போயிட்டேன்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 3-4 மாதம் கழிச்சு பார்த்து அதை பேமெண்ட் பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா செட்டில்மெண்ட் பண்ணி எனக்கு சிபில் ரிப்போர்ட்டிங் மட்டும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி, செட்டில்மெண்ட்டுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்களே செட்டில்மெண்ட் அப்படின்றது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னும் மெசேஜ் அப்படின்றது வரல. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்ட்டுங்க. அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் உங்களுடைய லோன் அமௌண்ட் எவ்வளவோ, உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் எவ்வளவோ, இன்கம் ப்ரொஃபைல் எவ்வளோ, இதெல்லாம் வச்சு தான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்றது முடிவாகுது. இதெல்லாம் கரெக்டாக இருந்தும் நம்ம ஒரு சின்ன லோன் தரக்கூடிய அப்ளிகேஷனை பண்ணோம்னா அவங்க அதை விட சின்ன லோன் அப்படின்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு லோன் எடுக்க போகும்போது உங்களுக்கு எவ்வளோ லோன் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையானதை முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ லோன் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த லோனை தாண்டி வந்துட்டு ஒரு 5%, 6%, இல்லை 10% யார் வந்துட்டு அவங்க அப்டு லோன் அமௌண்ட் வச்சிருக்காங்களோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு லோன் பாசிபிலிட்டி அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். பாய்.